வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம முன்னாடி பார்க்கணும்னா விடாமுயற்சி ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதே ரோடு தாயா பயங்கரமான லுக் அது. அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஸ்க்கும் மறக்க கூடாது. சின்ன பையன் ஆயிட்டாரு. ஷோல்டர்ல பயங்கரமா சுருங்கி ஒரு மாதிரி. இது செம்மையா இருக்கு இந்த லுக். லுக்கும் பயங்கரம் தான். வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். This is my husband Rakshit. அர்ஜுன் ஆக்ஷன் கிங். In Azerbaijan, crime rate low. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. They're drunk. அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இதை ஸ்கெட்சை போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். I will shoot. I am not here to fight. பெரிய பிரச்சனை மாட்டேங்கிறாங்க. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நுழைங்கிட்டு இருக்கு. அர்ஜுன் நல்லவர் மாதிரியே பேசுறாரு. கேமரா செம்மையா இருக்கு. பயங்கரமான எடிட்டிங் அது. நம்புறோம். ட்ரைலர் சூப்பரா இருந்தது. அதை விட அஜித் சாரோட லுக் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ப்ளஸ் இதுல எந்த டைலாக்ஸுமே ரிவீலே பண்ண மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா அஜித் சார் நிக்கிறது, அவர் என்ன பண்றதோ ஃபுல்லா காமிச்சாங்க. எனக்கு அர்ஜுன் சார் கூட வில்லனா இருப்பார்லாம் திங்க் பண்ணேன். பட் இதில் அப்படி காட்டவே இல்லை. அவர் பர்சன் இவங்க 2 பேர் பர்சன் கூட பெருசாக காட்டல. அவர் ஏதோ ரொம்ப நல்லவர் மாதிரி தான் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ அதுவே என்ன நமக்கு தெரியல. அதுவும் சஸ்பென்ஸாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் அனிருத் அவரோட மியூசிக்கும் ப்ளஸ் அந்த எடிட்டு, அந்த ஃபைட் சீன் வந்தது, அந்த பின்னாடி அந்த சாங்ஸ்லாம் வந்துட்டு சூப்பராக பக்கவாக சூட் ஆச்சு. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க எடிட் கூட. நானும் அந்த எடிட் கவனித்தேன். ஒரு நீ இதை வச்சு ஒரு ஸ்டோரி கூட நீ கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே பக்காவாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது ஒரு சீனில் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு பார்க்குறேன். நீ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னே பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் செம்மையாக இருந்தது, மாசாக இருந்தது. எனக்கு இவங்க சொல்கிற அந்த ஃபீல் தான் இருந்தது. அர்ஜுன் சார் மெயின் வில்லனாக இருக்கிற மாதிரியே தெரில. அந்த அவர் தான் வந்து மெயின் வில்லன் மாதிரி தெரியுது. இவங்களாம் ஏதோ சூழ்நிலையே இதில் இருந்து மாட்டிக்கிட்ட மாதிரியே இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு தவிப்பும் பாருங்கள், அதே மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் யங்கேஜில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட்டு கூட சூப்பராக இருந்தது. ஸோ அந்த மேரேஜிலேருந்து ஒரு ஏஜ்லேருந்து இப்போ ஏஜ் ஆகிற வரைக்கும் டிஃப்ரெண்ட் காட்டியிருந்தாங்க. செம்மையாக இருந்தது. நான் வந்து உடம்புலாம் குறைச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம், நான் நெக்ஸ்ட் படத்துக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் சாங் வந்தப்போ தெரிஞ்சு போச்சு இந்த படத்தில் தான் அப்படின்ட்டு. இப்போ ட்ரைலர் பார்க்கவே பக்காவாக புரிஞ்சு போச்சு என்ன விஷயன்றது. ஸோ அப்போ அதாவது அந்த மிடில் ஏஜில் பார்த்தீங்கன்னா நல்லா கலகலாம் ஜாலியாக ஆடி பாடி அப்படி இருந்திருக்காரு. இப்போ பார்த்தா ஃபுல்லாக ரூடாக தான் இருக்கிறாரு. ஒரு பேச்சு கூட அலோனா கூட வந்து அப்படி முரடாக தான் சொல்லுவார் போல இருக்குது. ஒரு பேச்சு கூட சிரிப்பாரா அப்படின்றது டவுட் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சுன்றது தெரியல. அவர் லைஃப்பில் மிடிலாம் நடந்துச்சா இல்லை என்ன வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டாரா என்னன்றது தான் புரியுது. ஆனால் எப்போவுமே அவரோட படம் இதுக்கு முன்னாடி வந்ததும் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கும், இல்லை அவர் ஏதோ ஒரு டீம்லேயோ ஆர்மிலேயோ இருப்பார். அப்புறம் அதனால ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்து இவர் சிங்கிளாக போய் காப்பாற்றுறது, ஃபைட், இப்படியே தான் இருந்திருக்கு. எனக்கு இது பார்க்கவும் கொஞ்சம் அது மாதிரியே இருந்துச்சு. ஐயோ வேறு மாதிரி கதை இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா அதே சாயலே படம் வந்துகிட்டே இருந்துச்சா. ஸோ இதுவும் அது மாதிரி இருக்குமோன்னு ஒரு தாட்டு. அவ்வளோதாங்க. இன்னும் வேறு என்ன சொல்கிறது, வெயிட்டிங் அவ்வளோதான். ஏன்னா நிறைய வெயிட் பண்ணிட்டோம். இப்போயோ டேட் சொல்லிக்கிறாங்க, இதுக்கும் வெயிட் பண்ண நம்பி வைக்கிறோம். திரும்ப மட்டும் மாறிச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்புகிறோம்.
ஏன்னா வந்து ட்ரைலரே வந்துச்சுன்றப்போ இதுக்கு மேலே வந்து கரெக்டாக வந்துடும், இதுக்கு மேலே நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற ஒரு உறுதியோட சந்தோஷமாக அப்படியே கிளம்புறோம். பாப்பா வெயிட்டிங். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.